மயமாகி போச்சு. நாங்க வந்து இன்னைக்கு இயற்கை உணவு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மண்ணை மாசு அடைஞ்சு போச்சு. மண்ணு செத்து போச்சு. மண்ணு மலடாயிருச்சு. மண்ணு செத்து போச்சு. ஒரே வார்த்தை செத்து போச்சு. ம். அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரசாயனத்த தான் போடணும். நீங்க இந்த ரசாயனத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க டாக்டர்கிட்ட போய் நீங்க ஊசி டாக்டர்கிட்ட போகாம இயற்கை மருந்துகளை சாப்பிடுறவங்க சிலருக்கு தான் நல்லா கேட்குது, பலருக்கும் கேட்காதுக்கு. ஏன்னா அவன் உடம்பு ரசாயனமாகவே ஆகிப்போச்சு. இனி ரசாயன ஊசியை போட்டால் தான் அவன் சரியாகும். அப்படி இருக்கும்போது இந்த இது வந்து என்னன்னா ரசாயனமாகவே இருக்கு. அப்போ இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து பாதிப்பு தான் வரும். உடம்பே உலகமே விஷப்பூமி. நீங்க எங்க போனாலும் சரி, இயற்கை சுவாச காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பகுதி மக்களுக்கு இயற்கை சுவாச காற்று கிடைக்கும், கிராம பகுதிகளில் கிடைக்கும். ஆனால் நகர்ப்புறங்களில் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா நச்சுத்தன்மை தான் வெளியே வரும். அங்கே அதுக்குள்ளேயே சூழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கனால எல்லாருமே வந்து உடம்புல பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே அதிகமாக இன்னைக்கு ஆரோக்கியமான நிலைப்பாடு வாழ்வதற்கான வழிமுறைகள் இல்லாத காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வகைகள் தான். இதுல இருந்து மீட்டு நம்ம ஆரோக்கியமான